இன்னைக்கு நம்ம எந்த இடத்துல இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அண்ணா நினைவிடம் மற்றும் கலைஞர் திரு கருணாநிதி அவர்களோட நினைவிடத்துலதான் நம்ம நின்றுட்டு இருக்கோம். அவருக்கு எழுத்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுனால அவர் எழுதுற மாதிரி ஒரு சிலையை வந்து இந்த இடத்துல அமைக்கப்பட்டிருக்கு. நைட்ல வந்து அந்த லைட்டிங் அது மேல படும்போது வந்து பாத்தீங்கன்னா அப்படியே தங்கத்துல மினுக்கிற மாதிரி கலைஞர் அவர்கள் வந்து மினுக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப சூப்பரா இருக்கு. இதை தாண்டி வந்து நம்ம உள்ள மியூசியத்துக்குள்ள போக போறோம். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா மக்கள் மீது எவ்வளவு அன்பு கொண்டிருப்பாரு அப்படின்ற எடுத்துக்காட்டுக்கான புகைப்படங்கள் எல்லாம் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவர் முதலமைச்சரா இருந்த போது இருந்த புகைப்படத்தையும் வந்துட்டு அழகா அந்த இடத்துல வச்சிருக்காங்க. இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா சரித்திர நாயகனின் சாதனை படைப்புகள் ஜேர்னி ஆஃப் கலைஞர் அவர்களை தான் பார்க்க போறோம். திருவாரூர் டு சென்னை மண்ணை விரைவு வண்டியில வந்துட்டு அவரு எப்படி வந்துட்டு வந்தார் அந்த ஊர்ல இருந்து அப்படின்ற டீட்டெயிலான ஒரு விஷயத்தை தான் வந்து உள்ள போய் நம்ம பார்க்க. ஸோ அந்த பக்கம் நம்ம திருவாரூர்ல இறங்கி இப்போ வந்துட்டு சென்னையில இந்த ஸ்டேஷன் இந்த பக்கம் தண்டவாளத்துல வந்துட்டு இறங்கியிருக்கோம். ஸோ என்ன ஒரு விஷயம் அப்படின்னா நாங்கள் டிக்கெட் புக் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா 145 ஸ்லாட்டுக்கு. ஆனால் இங்கே வந்து 145க்கு நாங்கள் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா அது லஞ்ச் டைம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ 2:15 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ண வச்சாங்க. பட் எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் வந்துட்டு எங்களுக்கு இன்டிமேட் பண்ணலை. வணக்கம் சென்னை 360 வியூவர்ஸ். இன்னைக்கு நம்ம எந்த இடத்துல இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அண்ணா நினைவிடம் மற்றும் கலைஞர் திரு கருணாநிதி அவர்களோட நினைவிடத்துலதான் நம்ம நின்றுட்டு இருக்கோம். இங்க வந்து புதுசா வந்துட்டு கலைஞர் அவர்களை வந்துட்டு நினைவுபடுத்துற மாதிரி அவரோட வரலாற்றை புதுப்பிக்கிற மாதிரியான ஒரு மியூசியம் வந்து உள்ள வச்சிருக்காங்க. சோ அந்த மியூசியத்துக்குள்ள என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட காமிக்கிறதுக்காக தான் இன்னைக்கு நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். ரொம்ப பிரம்மாண்டமா அமைக்கப்பட்டிருக்கு. பார்க்கும் போதே ரொம்ப சூப்பரா இருக்கு. என்ட்ரன்ஸ் யானையோட தந்தை மாதிரி வந்துட்டு ரெண்டு பக்கமா வந்து வச்சிருக்காங்க. யானையோட சிலைகள் வந்து மார்பிள்ஸ்ல பண்ணி வச்சிருக்க மாதிரி ரொம்ப அழகாவும் இருக்கு. இங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா கோல்டு மூலம் பூசின அண்ணாவோட சிலையும் வந்துட்டு இங்க என்ட்ரன்ஸ்ல அமைக்கப்பட்டிருக்கு. ரொம்ப உள்ள வரும்போதே ஒரு சூப்பரான ஒரு அட்மாஸ்பியர் இருக்கு. ஏன்னா ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு ரொம்ப வந்து கிரீனரியா வந்துட்டு செடிகள் அமைக்கப்பட்டிருக்கு. அங்க ஒரு பேனா சிலை மாதிரி அழகா வந்துட்டு பாத்தீங்கன்னா சூரியனை நோக்கி ஓங்கி நிக்கிற மாதிரி அது நிக்குது. அந்த பேனா எதுக்கு குறிப்பிடுறதுன்னா அவர் ஒரு எழுத்தாளர் அப்படின்றத வந்து குறிப்பிடத்தக்கதான ஒரு விஷயம் தான் வந்துட்டு அந்த பேனா சின்னம் இருக்கு. நைட் டைம்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா லைட்னால வந்துட்டு ரொம்ப அழகா வந்துட்டு பிரம்மாண்டமா இருக்கும். சூரியன் மாதிரி வந்து அந்த லைட் தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. எதையும் தாங்கும் இதயம் இங்கே உலகுகின்றது அப்படின்ற ஒரு வாக்கியத்தை எழுதி இந்த இடத்துல வந்துட்டு பொதிக்கப்பட்டிருக்கு. இந்த பேனா சின்னம் பாருங்க, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சூரியனை நோக்கி ஓங்கி எவ்வளவு அழகா இருக்கு. நைட் டைம்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சூரியன் மாதிரியே காட்சி தருமா இந்த இடத்துல இருக்கு இந்த பேனா சின்னம். மலர்களால வந்து பாத்தீங்கன்னா அழகா டெக்கரேட் பண்ணி இந்த மாதிரி பேரிகார்ட்ஸ் போட்டிருக்காங்க. மக்கள் வந்துட்டு இந்த பேரிகார்ட்ஸ் வெளியில இருந்து தான் பாக்குற மாதிரி இந்த இடத்துல அமைக்கப்பட்டிருக்கு. இது வந்து ரொம்ப வெயில் அடிக்குது. ஆனா வந்துட்டு இந்த வெயிலோட தாக்கம் வந்து நம்ம தாக்காம இருக்கிறதுக்காக அழகா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஷேடோ நிறைஞ்ச ஒரு இடத்த வந்துட்டு இந்த இடத்துல அமைக்கப்பட்டிருக்காங்க. ரைட் ஹேண்ட் சைடும் லெஃப்ட் ஹேண்ட் சைடும் உங்களுக்கு இருக்கு. அது மட்டும் இல்லாம நல்ல ஒரு காத்து இருக்கு. இங்கேயும் பாருங்க புல்வெளிகள் எல்லாம் அமைக்கப்பட்டிருக்கு. நிறைய செடிகள் வந்து அமைக்கப்பட்டிருக்காங்க. அங்கங்க சீட்டிங்ஸ் அரேஞ்ச்மெண்ட்ஸும் வந்துட்டு பண்ணிருக்காங்க. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா குட்டியா ஒரு பாண்ட் மாதிரி ஒரு அமைக்கப்பட்டிருக்கு. திருக்குறளை மையப்படுத்துற மாதிரி திருக்குறள் கலைஞர் உரை அப்படின்ற இடத்த வந்துட்டு திருக்குறள் புத்தகத்தை வந்து மையப்படுத்துற மாதிரி இந்த இடத்துல ஒரு சிலையும் வந்துட்டு அமைக்கப்பட்டிருக்கு. கலைஞர் கருணாநிதி வந்து தமிழ் மீது ரொம்ப பற்று கொண்டவர் அப்படின்றதுனால வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு பிடித்த நிறைய வாக்கியங்கள் வந்துட்டு இந்த இடத்துல வந்து கல்களால பொதிக்கப்பட்டு அவரோட கையெழுத்து போட்டு தமிழ் வெல்லும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கையெழுத்து பொதிக்கப்பட்டு இந்த இடத்துல வந்துட்டு கல்களால வந்து அமைக்கப்பட்டிருக்கு. ஸோ மேலதான் நான் சொன்ன பாத்தீங்கன்னா இதுதான் வந்து கர்வ்ஸ்லால வந்துட்டு அழகா வந்துட்டு சூரியன் மாதிரி ஒரு நம்ம சூரியன் உதிக்கும் போது எப்படி ஒரு கர்வ் இருக்குமோ அந்த மாதிரி இந்த இடத்துல அமைக்கப்பட்டிருக்கு. கலைஞர் அருங்காட்சியகத்துக்கு வரதுக்கு வந்து கூகுள்ல போயிட்டு நீங்க அந்த வெப்சைட் குள்ள போகணும். கலைஞர் அருங்காட்சியகம்ன்ற வெப்சைட் குள்ள போயிட்டு உங்களுக்கு வந்து நுழைவுச்சீட்டு வந்துட்டு அங்க இருக்கு. நீங்க வந்து ப்ரீ புக்கிங் தான் பண்ணணும். ஸோ உங்களுக்கு ப்ரீ புக்கிங் வந்துட்டு ஓகே ஆயிடுச்சு அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு வந்து சம்டைம்ஸ் வந்து வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கும். அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா சம்டைம்ஸ் வந்துட்டு ஓகே ஆயிடுச்சு அப்படின்னா உங்களோட கான்டாக்ட் நம்பர் கேட்கும். அந்த கான்டாக்ட் நம்பர் நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஓடிபி ஜென்ரேட் ஆகும். ஸோ ஜென்ரேட் ஆனதுக்கு அப்புறமா வந்துட்டு என்ன டைம்
டைம் ஸ்லாட்ஸ்ல உங்களுக்கு வேணும் அப்படின்றது அது கேட்கும். ஸோ கேட்டதுக்கு அப்புறமா உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் வந்துட்டு பிடிஎஃப் உங்களுக்கு வந்துடும். ஸோ அதை கொண்டு தான் நீங்க வந்துட்டு ஒரு 15 மினிட்ஸ் முன்னாடியே வந்துட்டு இந்த இடத்துக்கு வரணும் செக்கிங்காக. ஸோ அப்போ வந்தாதான் உங்க டைமிங் ஸ்லாட் படி நீங்க உள்ள போக முடியும். தமிழ் அறிஞர் கலைஞர் கருணாநிதி அவர்களின் உருவ சிலை வந்துட்டு இங்க அமைக்கப்பட்டிருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா தங்க முலாம் பூசிய உருவ சிலை. அவர் வந்து பேனா அது மட்டும் இல்லாம அவருக்கு எழுத்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதால அவர் எழுதுற மாதிரி ஒரு சிலை வந்து இந்த இடத்துல அமைக்கப்பட்டிருக்கு. ஸோ இதை தாண்டி தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு செட்டப் ஒன்று வச்சிருக்காங்க, லைட் செட்டிங். அது என்ன சொல்றாங்க அப்படின்னா அங்க வந்து நைட் டைம்ஸ்ல வந்துட்டு லைட் வந்து எரியுமா. ஸோ அந்த லைட் வந்துட்டு அந்த பெயிண்டிங் வந்துட்டு வால்ல பண்ணிருக்காங்க பாத்தீங்களா. இப்போ நம்ம பிளாக் கலர்ல தெரியுது பகல்ல, நைட்ல வந்து அந்த லைட்டிங் அது மேல படும்போது வந்து பாத்தீங்கன்னா அப்படியே தங்கத்துல மினுக்கிற மாதிரி கலைஞர் அவர்கள் வந்து மினுக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்றத வந்துட்டு நைட் டைம்ஸ்ல வந்து நம்ம பார்க்க முடியும்ன்றத சொல்றாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து லைட் செட்டிங்ஸ் தான் வந்து ரொம்ப சூப்பரா வந்து அமைக்கப்பட்டிருக்கு. அண்ணா நினைவிடத்தை தாண்டி வந்ததுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா கலைஞர் அவர்களோட நினைவிடம் தான் இந்த இடத்துல அமைக்கப்பட்டிருக்கு. அவரோட பிறந்த தேதி இறந்த தேதியை வந்துட்டு பொதிக்கப்பட்டு இங்க பாருங்க அணையா விளக்கு மூலியமா வந்துட்டு எரிஞ்சு கொண்டு இருக்கு இந்த தீபம். ஸோ பூக்களால் அலங்கரிச்சு இந்த மாதிரி பேரிகார்ட்ஸ் போட்டிருக்காங்க. இங்க பேரிகார்ட்ஸ்க்கு வெளியில இருந்து தான் இங்க நம்ம பார்க்கணும் அப்படின்னாலும் இங்க இருந்து பார்க்க முடியும். நம்ம இருக்க இந்த எல்இடி லைட்ஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா கலைஞர் அவர்களை வந்து பொதிக்கப்பட்ட மாதிரி இருக்கு. இங்க வந்து எல்இடி லைட்ஸ் எல்லாம் வந்து கோல்டன் கலர்ல மின்ற மாதிரி இருக்கு. நம்ம ரோட்ல இருந்து பார்த்தா கூட வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு கோல்டன் கலர்ல அவரோட முகமும் அவரை சுத்தி வந்து பாத்தீங்கன்னா சூரியன் நல்லா ஜொலிக்கிற மாதிரி அழகா வந்து லைட் செட்டிங்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. ரொம்ப சூப்பரா இருக்கு. இதை தாண்டி தான் வந்து நம்ம உள்ள மியூசியத்துக்குள்ள போக போறோம். உள்ள இதான் வந்துட்டு என்ட்ரன்ஸ் வந்துட்டு நம்மளோட ஆன்லைன் டிக்கெட் வந்து ஸ்கேன் பண்ணிட்டு அப்புறமா உள்ள அலோவ் பண்றாங்க. என்ட்ரன்ஸ்ல வந்து மாதிரி ஏசிலாம் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி டோக்கன்ஸ் வந்து 2 கொடுக்குறாங்க. ஸோ இங்க பாருங்க நம்பர் வைஸ் நாங்க 2 பேர் வந்தனால 2 டோக்கன் கொடுத்துருக்காங்க. ஸோ உள்ள என்ட்ரி பண்ணி போய் பார்க்கலாம். இதான் உள்ள என்ட்ரி கொடுத்துருக்காங்க. அருங்காட்சியகத்தோட என்ட்ரன்ஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா கலைஞர் உலகம் அப்படின்னு சொல்லிட்டு கலைஞரோட சிம்பிள் ஸ்டார்டிங் லெட்டரான கே வச்சுட்டு அதுல வந்து நிறைய லெட்டர்ஸ் பொதிக்கப்பட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு சூரியன் மாதிரி வந்துட்டு வச்சிருக்காங்க. சோ இதுதான் வந்துட்டு என்ட்ரன்ஸ் இந்த இடத்துல வச்சிருக்காங்க. சோ இதை நோக்கி அப்படியே நம்ம போகும்போது வந்து பாத்தீங்கன்னா இது எப்போ ஓபன் பண்ணாங்கன்னா 26/2/2024 தான் வந்துட்டு முதலமைச்சரா இருக்க கருணாநிதியோட மகன் மு.க. ஸ்டாலின் தான் வந்துட்டு இதை ஓபன் பண்ணி வச்சிருக்காங்க. என்ட்ரு ஆனதுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா கலைஞர் அவங்க வந்துட்டு ஆட்சியில் இருக்கும் போது என்னென்ன விஷயங்கள் எல்லாம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அப்படின்றத எடுத்துக்காட்டுற வகையா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அவங்களுக்கு எல்இடியில வச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி திருவள்ளுவர் சிலை வந்துட்டு 133 அடி வந்துட்டு அவங்க ஓபன் பண்ணது. அதுக்கப்புறம் இங்க வந்து பாத்தீங்கன்னா அண்ணா மேம்பாலம். ஸோ இந்த திட்டமும் அவங்க ஆட்சியில இருக்கும் போதுதான் வந்தது. இந்த ஒரு ஜோன்ல வந்து பாத்தீங்கன்னா விஎஸ் பாய்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் திருவாரூர்ல வந்துட்டு படிக்கும் போது கலைஞரோட எடுத்து ஒரு நினைவாக தான் இந்த இடத்துல வந்து வச்சிருக்காங்க. ஸோ அரிய வகை புகைப்படங்களும் இந்த இடத்துல வச்சிருக்காங்க பாருங்க. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா மக்கள் மீது எவ்வளவு அன்பு கொண்டிருப்பாரு அப்படின்ற எடுத்துக்காட்டுக்கான புகைப்படங்கள்லாம் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவர் முதலமைச்சரா இருந்த போது இருந்த புகைப்படத்தையும் வந்துட்டு அழகா அந்த இடத்துல வச்சிருக்காங்க. முதலமைச்சர் திரு கருணாநிதி அவர்கள் சீஃப் மினிஸ்டரா இருந்தப்போ எடுத்த புகைப்படங்கள்லாம் என்னென்ன அரிய வகை புகைப்படம். இவர் கிளீன் பண்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிலை வந்துட்டு இந்த இடத்துல அமைக்கப்பட்டிருக்கு. இங்க வந்து அவர் வாங்கின விருதுகள் மெடல்கள்லாம் என்ன அப்படின்றது இந்த இடத்துல வந்துட்டு பொதிக்கப்பட்டிருக்கு. என்னென்ன இயர்ஸ்ல வந்துட்டு என்னென்ன விருதுகள்லாம் வாங்கியிருக்காரு அப்படின்றத. இந்த புகைப்படங்கள்லாம் பார்க்கும்போது வந்து விவசாயிகளுக்கு வந்துட்டு எந்த அளவுக்கு ஒரு ஆதரவா இருந்திருக்காரு, விவசாயிகளுக்கு என்ன மாதிரியான ஹெல்ப்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காருன்றதுக்கான எடுத்துக்காட்டு புகைப்படங்கள்லாம் இங்க இருக்கு. விவசாய புரட்சி அப்படின்னு இங்க வந்து இது வந்து பாத்தீங்கன்னா தொழில்ல வந்துட்டு எவ்வளவு முன்னேற்றம் நம்ம நாடு அடைஞ்சிருக்குன்றதுக்கான எடுத்துக்காட்டான புகைப்படங்கள்.
அவரோட லைஃப் ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக வந்துட்டு எத்தனை மணிக்கு காலையில் எழுந்துப்பாரு, 4:30க்கு எழுந்திரிச்சுப்பாரு, 4:45க்கு வந்து உடன்பிறப்புகளுக்கு வந்து கடிதம் எழுதுவாராம், நடைப்பயிற்சிக்கு செல்வாராம். அது மட்டும் இல்லாமல் நைட்டு 9 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஒர்க்ஸ்லாம் முடிச்சுட்டு ஆஃபீஸில் வீட்டுக்கு போயிட்டு கம்ப்யூட்டர்ஸில் வந்துட்டு மெயில்ஸ்லாம் செக் பண்ணுறது அந்த மாதிரிலாம் போட்டிருக்காங்க. காலையில் 6:15க்கு வந்து யோகா பயிற்சிலாம் பண்ணுவாராம். அதோட அரிய புகைப்படங்கள்லாம் இருக்குது பாருங்கள், அழகாக இருக்குது. கருப்பு சட்டை அணிந்து இருக்க ஒரு அரிய வகை புகைப்படமும் இந்த இடத்துல இருக்கு. ஈழத்தமிழர் உரிமைக்காக வந்து போராடும் போது எடுக்கப்பட்ட இந்த புகைப்படம் ஓமந்தூரார் மருத்துவமனை வந்துட்டு அவர் ஆட்சியில இருந்தபோது தான் கட்டப்பட்டது. அதுக்கான எடுத்துக்காட்டான புகைப்படம் தான் இது. இந்த புகைப்படம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும். 2018 வருடத்துல வந்துட்டு பாத்தீங்கன்னா அவர் ஆகஸ்ட் மாசம் வந்துட்டு 7ஆம் தேதி உயிரிழந்தார். அப்போ வந்துட்டு எடுக்கப்பட்ட இந்த புகைப்படம் தான் இது. இந்த சிலை வந்துட்டு இங்கே அவர் உட்கார்ந்து மாதிரி ஒரு சிலை வந்து இந்த இடத்துலயும் அமைக்கப்பட்டிருக்கு. தலைவர் கலைஞர் அவர்கள் சென்னை புனித ஜார்ஜ் கோட்டையில் முதன்முறையாக கொடியேற்றி ஆற்றிய உரை. கலைஞர் லைவா பேசுற மாதிரி வந்துட்டு இந்த இடத்துல வந்து டெக்னாலஜில வந்து வச்சிருக்காங்க. உரிமை வீரர் கலைஞர் அப்படின்னு சொல்லிட்டு அவரு கொடி ஏற்றும் போது பேசுற உரை ஏதாவது வச்சிருக்காங்க. தமிழக மக்களுக்கு என் அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இங்க வந்து ஒரு செல்ஃபி செக்ஷன் ஒன்று வச்சிருக்காங்க, செல்ஃபி வித் கலைஞர் அப்படின்னு சொல்லிட்டு. இங்க இது என்ன சார், இது ஆப்ரேட் பண்ணோம்? ஓகே, அந்த மாதிரி உங்களுக்கு போட்டோ வரும். ஸ்லிப்பர் போட்டு போலாமா? ஸ்லிப்பர் போட்டு நாற்காலி அருகே சென்று நின்று நேராக கேமராவை பார்க்கவும். உங்கள் புகைப்படம் எடுக்கப்பட்டுவிட்டது. புகைப்படம் செயலாக்கப்படும் வரை காத்திருக்கவும். வாட்ஸ்அப் நம்பரா 122. ஓகே. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு குவிஸ் ப்ரோக்ராம்ஸ் வந்து கண்டக்ட் பண்றாங்க. கலைஞர் அவர்கள் வந்துட்டு நம்ம அவர்களை பத்தி வந்து நம்ம கேள்விகள் கேட்கிற மாதிரி வந்துட்டு இங்க இருக்கு. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டோரி வந்துட்டு போட்டிருக்காங்க. அவரு தயாரிச்ச கதை எது அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம கிளிக் பண்ணும் போது அவரே வந்து நம்மளுக்கு நேர்ல வந்துட்டு வாழ்த்துக்கள் சொல்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இங்க அமைக்கப்பட்டிருக்காங்க. இந்த டெக்னாலஜி வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு இந்த இடத்துல. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரியாக சொன்னாய், அடுத்ததை முயற்சி செய். Please select 2 social justice initiatives that were undertaken by leader Kalaignar. Please select இந்த சமத்துவபுரத்தில் கட்டப்பெற்றுள்ள 100 வீடுகளில் 40 வீடுகள் ஆதி திராவிட வகுப்பினருக்காக ஒதுக்கப்பட்டுள்ளது. மீதமுள்ள 60 This one is right. Skip. Please identify 2 movies for which leader Kalaignar wrote only the dialogues. யாரிடம் விட வேண்டும் என்ற இலக்கணம் இலக்கணம் நேரம் இலவசத்தில் எல்லாருக்கும் இலக்கணம் இருக்கிறது. ஆனால் சிறப்பு பொருட்கள் அவர்கள் சிறப்பு உண்மையை குஷலா சரியாக சொன்னாய், அடுத்ததை முயற்சி செய். நவீன தமிழ்நாட்டின் சிற்பி கலைஞர், மாடர்ன் ஆர்கிடெக்ட் ஆஃப் மாடர்ன் டெக்னாலஜி. நவீன தமிழ்நாட்டின் சிற்பி கலைஞர் அப்படின்றது இந்த இடத்துல வந்துட்டு இந்த இந்தியா மேப், அது தமிழ்நாடு மேப்ல வந்துட்டு நவீன தமிழ்நாட்டின் சிற்பி கலைஞர் அப்படின்ற அவரோட புகைப்படங்களும் வச்சிருக்காங்க இந்த இடத்துல. நேர்காணல் பண்ற மாதிரிங்களா?
முதல் பொதுவாக பிரவேசம் சமுதாய பணியாகும். அதுக்கப்புறம் அரசியல் இலக்கியம் கேட்கலாம். உழைப்பு 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 அதுதான் காரணம். அவருடைய பொதுவாக அண்ணா அவர்களே நாங்கள் நாம் பாரத்தை நடக்கும்போது இருபுறம் இரண்டு கை போல ஒரு பக்கத்தை இலக்கியமும் இன்னொரு பக்கத்தை அரசியல். நம்ம கையை வந்துட்டு இந்த இடத்துல வைக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா பொன்னியின் சங்கம் அவர் எழுதின நூல்களோட வரலாறு பற்றி நம்ம கிட்ட வந்துட்டு இந்த கைகள் வைக்கும் போது நம்ம கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்றாங்க. சங்க இலக்கியம். ஸோ நான் சங்க இலக்கியம் சூஸ் பண்ணேன். ஸோ சங்க இலக்கியத்தை பத்தியான சொற்கள் அவங்க எழுதுறத பத்தி எல்லாம் வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு நம்மளுக்கு எப்போ தொடங்குச்சு, என்ன எழுதிருக்காங்க அப்படின்றது எல்லாமே போட்டிருக்காங்க. இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா சரித்திர நாயகனின் சாதனை படைப்புகள் ஜேர்னி ஆஃப் கலைஞர் அவர்களை தான் பார்க்க போறோம். திருவாரூர் டு சென்னை மண்ணை விரைவு வண்டியில வந்துட்டு அவரு எப்படி வந்துட்டு வந்தார் அந்த ஊர்ல இருந்து அப்படின்ற டீட்டெயிலான ஒரு விஷயத்தை தான் வந்து உள்ள போய் நம்ம பார்க்க போறோம். ஸோ வாங்க உள்ள என்னோட கூட போய் பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு 3D கிளாஸ் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ நம்ம ட்ரெயின்ல ரியலா வந்துட்டு உட்காந்துட்டு போற மாதிரியே வந்துட்டு இருக்கு. ட்ரெயின் எப்படி போதும் ரியலா அதே மாதிரி தான் இது ஷேக் ஆகுது. இங்க பாருங்க சுவிட்ச் ஃபேனு அதுக்கப்புறம் லைட்லாம் எப்படி ட்ரெயின் ஒரு செட்டப்ல தான் இது இருக்கு. தினசரி வாழ்வில் ஒரு அங்கமாக இருக்கும் தலைவர் கலைஞர் அவர்கள் இப்போ 3D ஷோ முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்துட்டு எக்ஸிட் வே. ஸோ அந்த பக்கம் நம்ம திருவாரூர்ல இறங்கி இப்போ வந்துட்டு சென்னையில் இந்த ஸ்டேஷன் இந்த பக்கம் தண்டவாளத்தில் வந்துட்டு இறங்கியிருக்கோம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கலைஞர் நினைவிடத்துக்கு வந்துட்டு என்னென்ன விஷயங்கள் இருக்கு இந்த மியூசியத்துல அப்படின்றத விஷயங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக உங்ககிட்ட நான் காமிச்சிருக்கேன். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. நிறைய அவரோட நினைவுகள் அவரோட வரலாறுகள் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் வந்துட்டு ஈச் அண்ட் எவ்ரி திங் வந்துட்டு சூப்பரா வந்துட்டு யூனிக்கா வச்சிருக்காங்க. ஸோ என்ன ஒரு விஷயம் அப்படின்னா நாங்கள் டிக்கெட் புக் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா 145 ஸ்லாட்டுக்கு. ஆனா இங்கே வந்து 145க்கு நாங்கள் வரும்போது வந்து பாத்தீங்கன்னா அது லஞ்ச் டைம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ 2:15 வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா வெயிட் பண்ண வச்சாங்க. பட் எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் வந்துட்டு எங்களுக்கு இன்டிமேட் பண்ணல. ஸோ இப்படி இருக்கிற விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் மூலியமா தான் நம்மளுக்கு எந்த ஒரு மெசேஜ் மூலியமா அப்டேட் பண்ணணும். ஏன்னா நம்ம டிக்கெட் எல்லாம் ஆன்லைன்ல வந்துட்டு புக் பண்றதுதான். ஸோ நீங்களும் வந்து வரும்போது வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஏதாவது அலர்ட் மெசேஜ் வந்திருக்கா கேட்டதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெயிட் பண்ணுங்க லஞ்ச் சாப்பிடுறாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ நீங்க வந்துட்டு வரும்போது ஆன்லைன்ல டிக்கெட் புக் பண்ணிட்டு வரணும். ஸோ டிக்கெட் என்ட்ரி வந்து ஃப்ரீ தான் உங்களுக்கு. ஸோ ரெஸ்ட் ரூம்ஸ் அவைலபிள் இருக்கு. ஸோ பொதுமக்கள் வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே அழகா பார்த்துட்டு போகலாம். ஸோ உங்களுக்கு வந்து இதை பார்த்து முடிக்கிறதுக்கு மேபி 1.5 hours ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ 1 hourக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்துட்டு இதுக்குள்ள இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம வணக்கம் சென்னை 360 சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.